Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So, the last class we have started coagulation of blood, right? So, coagulation அப்படின்னு நம்ம சொல்லும்போது எப்படி ஆக்சுவலி ஒரு பர்சனுக்கு ஊண்ட் இல்லை சின்னதா வந்து கீரலோ இல்லை ஏதாவது கட் ஆகும்போது அவங்களோட ஸ்கின் கட் ஆகும்போது பிளட் அப்படின்றது வர்றது ஒரு நேச்சரான ஒரு விஷயம். ஸோ இந்த பிளட் ஆக்சுவலி வந்து வரும்போது ப்ளீட் ஆகும்போது அண்ட் கிளாட்டிங் அப்படின்றது நடக்கிறது. இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். கிளாட்டிங் ஆர் கோயாகுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த கிளாட்டிங் ப்ராசஸ்க்கு எந்த மாதிரியான ப்ரோட்டீன்ஸ் இன்வால்வ் ஆகுது அண்ட் அந்த கிளாட்டிங் எவ்வளோ நேரம் எடுத்துக்கும், அந்த ப்ரோட்டீன்ஸ் முக்கியமான ப்ரோட்டீன்ஸ்லாம் என்னன்றதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வி ஹவ் ஸ்டார்டட் லைக் இப்படி வந்து ஆக்சுவலி வந்து பிளேட்லெட்ஸ் வந்து அந்த இடத்துல பிகாஸ் பிளேட்லெட்ஸ் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கோயாகுலேஷன் ஆஃப் பிளட் ஆர் கிளாட்டிங் ஆஃப் பிளட். ஸோ அந்த கிளாட்டிங் ப்ராசஸ்க்கு இது ரொம்பவே முக்கியமானதா இருக்கு. ஸோ பிளேட்லெட்ஸ் பத்தி வி ஹவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் இன் த காம்போசிஷன் ஆஃப் பிளட். ஸோ நம்ம பிளட்ல என்னென்ன காம்போசிஷன் இருக்குன்னு சொல்லும் போதே லைக் வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் த பிளாஸ்மா, ஆர்பிசி, டபிள்யூபிசிஸ், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டபிள்யூபிசிஸ் அண்ட் ஈவன் பிளேட்லெட்ஸ் நம்ம பத்தி நம்ம லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பிளேட்லெட்ஸ் எப்படி ஆக்சுவலி அட்ஹியர் ஆகுது, எப்படி வந்து அந்த ஸ்கின்ல வந்து அட்ஹியர் ஆகி ஹவு இட் பிளாக்ஸ் தம் ஃபர்தர் ப்ளீடிங், ஃபர்தரா எப்படி வந்து ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுதுன்றது எல்லாமே வி ஹாவ் சீன் தட். பட் இந்த மெக்கானிசம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வி வில் கோ டு த்ரூ திஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். See here. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோத்ராம்பின் அப்படின்றது இருக்கும்ன்றது நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ப்ரோத்ராம்பின் ஆக்சுவலி ஆக்டிவேட் ஆகும். ப்ரோத்ராம்பினா இருந்தாலும் இல்லைன்னா வந்து ஃபைப்ரினோஜென், இது ரெண்டுமே வந்து எந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் தே போத் ஆர் இன் அன் இன்ஆக்டிவ் ஃபார்ம். ரெண்டுமே வந்து இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கும். இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருந்து ஆக்டிவ் ஃபார்முக்கு அவங்க மாறணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிற இந்த ரெண்டு ப்ரோட்டீன்ஸ் நம்ம சொல்லும் போதுமே ரெண்டு ப்ரோட்டீனுமே ஆக்டிவேட் ஆகிறதுக்கு தே ஷுட் நீட் சம் ஃபேக்டர்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் ஆகக்கூடிய ப்ரோட்டீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோத்ராம்பின். த்ராம்பினா கன்வெர்ட் ஆகுறதுக்கு இட் ஷுட் நீட் லைக் கால்சியம் அண்ட் விட்டமின் கே. இது ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகி இருக்கணும் அப்படின்றது சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் ப்ரோத்ராம்பின் ஆக்டிவேட் ஆன உடனே த்ராம்பினே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைப்ரினோஜென்னை ஃபைப்ரினா கன்வெர்ட் பண்ணும். ஃபைப்ரின் இஸ் நத்திங் பட் ஒரு ஃபைபர் அப்படின்னு என்னது, ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, ஸோ த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்கும் தான். இந்த த்ரெட் தான் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்க்ட் இன்டு a patch that traps blood cells and seals the injured vessel until the wound is healed. ஸோ இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு எப்படி வந்து ஆக்சுவலி அந்த கிளாட்டிங்கை ஸ்டாப் பண்ணுது, பிளட் செல் எப்படி கிளாட் பண்ணிட்டு அங்கிருந்து அந்த இன்ஜூர்ட் வெசலை வந்து கிளாட் பண்ணது மட்டும் இல்லாம அட் த சேம் டைம் அந்த வூண்டை வந்து ஹீல் பண்ணுது. ஹீல்னா குணமாகிறது. அந்த இது வந்து நமக்கு ஈவன் இப்போ நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க, கையில சின்னதா கீரலோ இல்ல சின்னதா வெட்டுக்காய் அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா ப்ளீடிங் நடந்திருக்கும். அண்ட் தென் கிளாட்டிங் பிளட் ஆக்சுவலி கிளாட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 1 or 2 days வரைக்கும் அந்த சின்ன வெட்டுக்காயமா இருக்கும்போது உங்களுக்கு பெயின் இருக்கும், ரைட்? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பெயின் இருக்காது. பட் ஆனா வந்து நீங்க அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் 1 weekல வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆயிட்டு வரும், நல்லா ஹீல் ஆகும். அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பெயினே இருக்காது பிகாஸ் அது கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிடும் இல்லையா? அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் சம் டைம் ஃபைப்ரின்ஸ் கான்ட்ராக்ட். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபைப்ரின் த்ரெட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபைப்ரின்ஸ் ஆக்சுவலி கான்ட்ராக்ஷன் ஆகுது, ஸ்குவீசிங் அவுட் அ ஸ்ட்ரா கலர்டு ஃப்ளூயிட் த்ரூ எ மெஷர் கால்டு சீரம். ஹியர் பிளாஸ்மா வித்தவுட் ஃபைப்ரினோஜெனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா சீரம்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே காம்போசிஷன் ஆஃப் பிளட் வரும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நம்ம பிளட்ல பிளாஸ்மா இருக்கும் அண்ட் தென் ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட் அண்ட் சீரம் அப்படின்னு இருக்கும். இந்த சீரம் தான் வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நிறைய டிசீஸ்க்கு எல்லாமே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த சீரம் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க. பிளாஸ்மாவுக்கும் சீரம்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்மால பிளட் கிளாட்டிங் ப்ரோட்டீன் இருக்கும், தட் இஸ் ஃபைப்ரினோஜென். இங்க பார்த்து கொடுத்துருக்காங்களே ஃபைப்ரினோஜென் அப்படின்றது பிளாஸ்மா இருக்கும், த்ராம்பின் இருக்கும், இதெல்லாமே இருக்கும் நம்ம சொல்லலாம். பட் சீரம்ல பாத்தீங்கன்னா அந்த பிளட் கிளாட்டிங் ப்ரோட்டீன் அப்படின்றது இருக்காது. அதுதான் வந்து பிளாஸ்மாவுக்கும் சீரம்க்கும் உள்ளது. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரோட்டீன். ஸோ பிளாஸ்மால ப்ரோட்டீன் இருக்கும் அப்படின்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சீரம்ல அது இருக்காது, அவ்வளவுதான் ஆக்சுவலா டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹெப்பாரின் இஸ் அன் anticoagulant produced in small quantities by mast cells of connective tissue which prevents coagulation in small blood vessels. ஸோ ஹெப்பாரின் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் இதுல இருக்கும். ஹெப்பாரின் ஆக்சுவலி இட்ஸ் அ ப்ரோட்டீன். ஓகே,
இப்போ இந்த ஹெப்பாரின்ல பாத்தீங்கன்னா அது ஒரு ஆன்டிகோயாகுலண்டா ஆக்ட் ஆகும். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா மாஸ்ட் செல்ஸ்ல இருக்கக்கூடியது. ஏன் மாஸ்ட் செல்ஸ்ன்னு உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். நமக்கு கீழ விழுந்து அடிபடும் போது உள்காயம் ஏற்படும் போது அதை நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இருக்கக்கூடிய செல்ஸ் தான் வி கால் இட் ஆஸ் அ மாஸ்ட் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இட் ஆல்சோ ப்ரொடியூசஸ் சம் என்சைம்ஸ் லைக் ஹிஸ்டமின், புரோஸ்டோகிளாண்டின், செரட்டோனின் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணும். இது எதுக்காக ஆக்சுவலா வந்து ஹெப்பாரினை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொயாகுலேஷனை ப்ரிவென்ட் பண்ணும். அட் த சேம் டைம் ஸ்மால் பிளட் வெசல்ஸ்ல இருந்து கொயாகுலேஷன் ஆக்சுவலா ப்ரிவென்ட் பண்றது. பிகாஸ் நம்ம பாடியை நீங்க நீங்க நம்மளோட பாடியை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கீழே விழுந்தாலும் நமக்கு வெளியே காயம் படலனா கூட உள்ளே வந்து நம்மளோட பிளட் வெசல்ஸ் அப்படின்றது எல்லாமே கொஞ்சம் பிரேக் ஆகி உள்ளேயே வந்து உள்காயம் வந்து அங்கேயே வந்து ரத்தம் வந்து ப்ளீடிங் ஆகலாம் உள்ளேயே. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே உள்ளே நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஹெப்பாரின் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, தென் we will see this mechanism. இந்த மெக்கானிசம் ஆக்சுவலா வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றத நம்ம பார்க்கலாம். see here. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்லும்போது எந்த விதமான ஸ்டிமுலஸ்னாலும் நீங்க சொல்லலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு நம்ம கீழே விழுறோம் அப்படின்னாலே அதுவும் ஒரு ஸ்டிமுலஸ் தான். இல்ல தெரியாம நமக்கு கையில கீரல் விழுது அப்படின்னாலும் தட் இஸ் ஆல்சோ ஸ்டிமுலஸ். ஸோ ஸ்டிமுலஸ் படும்போது ஏதாவது ஆப்ஜெக்ட்னால நமக்கு ஸ்டிமுலஸ் ஆகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா டிஷ்யூ டேமேஜ் ஆகும், ரைட்? ஒன்ஸ் டிஷ்யூ அடுத்து டேமேஜ் ஆனதுமே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா மசில் ஸ்பாசம், மசில்ல வந்து ஆக்சுவலி காயம் ஏற்படுது, ஆர் மசில் ஸ்பாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பிளேட்லெட் பிளக் ஃபார்மேஷன், இதுதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். பிளக் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்ல வந்து ஸ்விட்ச் போர்டு இருக்குன்னா அந்த இதை நம்ம என்ன சொல்லணும்னா பிளக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹோல்ஸ். ஸோ நம்ம ஸ்விட்ச் ஆக்சுவலி போடணும், இல்லை ஏதாவது இன்சர்ட் பண்ணணும், டிவியோட சுவிட்ச் இந்த அந்த வயரா இருக்கலாம், இல்லை ஏதோ கனெக்ட் பண்ணணும்னா அந்த பிளக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிளக் மீன்ஸ் ஃபிக்ஸ் ஆகுறது. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் மசில் ஸ்பாசம் நடந்த உடனே பிளேட்லெட் அந்த இடத்துல ஃபார்மேஷன் ஆகுது, கரெக்டா அந்த பிளேஸ்ல பர்ஃபெக்டா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் திங் என்ன மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் கிளாட்டிங் மெக்கானிசம். எப்படி வந்து கிளாட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது, ஸோ ஒரு நார்மலா ஒரு ஹெல்தியான ஒரு பர்சனோட பாடியில எப்படி கிளாட்டிங் மெக்கானிசம் ஸ்டார்ட் ஆகுதுன்றத பார்ப்போம். ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோத்ராம்பின் ஆக்டிவேட்டர் சப்ஸ்டன்ஸ். ஹியர் முதல்ல வந்து ப்ரோத்ராம்பினை த்ராம்பினை ஆக்சுவலி ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோத்ராம்பின் அப்படின்றது வேணும், ரைட்? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோத்ராம்பின் ஆக்டிவேட்டர் சப்ஸ்டன்ஸ். தென் அங்கிருந்து என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரோத்ராம்பின் கன்வெர்டட் டு த்ராம்பின் பை, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், விட்டமின் கே அண்ட் கால்சியம். ஸோ நம்ம பிளட்ல கால்சியம் இருக்கணும், அட் த சேம் டைம் நம்மளோட ஃபுட்டு மூலமா நம்ம விட்டமின் கே கண்டிப்பா நம்ம எடுத்திருக்கணும். இது ரெண்டுமே சக்சஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷோர் வி கேன் இந்த ப்ரோத்ராம்பின் அப்படின்றது வந்து த்ராம்பின் அப்படின்ற ஸ்டேஜுக்கு கன்வெர்ட் ஆகும். இது கன்வெர்ட் ஆன உடனே பாருங்க த்ராம்பின் ஆக்ட் என்சைமேட்டிக்கலி ஆன் ஃபைப்ரினோஜென். ஸோ ஒன்ஸ் ஒரு ப்ரோட்டீன் ஆக்டிவேட் ஆன உடனே இது சைமல்டேனியஸா என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு ப்ரோட்டீனை ஆக்டிவேட் பண்ணுது. தட் இஸ் த்ராம்பின் வந்து ஒரு ஃபைப்ரினோஜெனை ஆக்டிவேட் பண்ணுது. ஜென்னாலே வந்து இன்ஆக்டிவ் ஃபார்ம். ஸோ அது என்னவா போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைப்ரினோஜென் ஒரு ஆக்டிவ் ஃபார்மா ஃபைப்ரினா மாறப்போகுது. தட் இஸ் ஃபைப்ரின் த்ரெட்டா சேஞ்ச் ஆக போகுது. ஃபைப்ரினோஜென் ஃபார்ம்ஸ் த்ரெட்ஸ் ஆஃப் ஃபைப்ரின். ஸோ நம்ம ஃபைப்ரின்னாலே ஃபைபர் அப்படின்னாலே என்னது த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபைப்ரினோஜென்ல இருந்து ஒரு ஃபைப்ரினா கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் ஆன உடனே பாத்தீங்கன்னா ஃபைப்ரின் த்ரெட்ஸ் அட் த டேமேஜ்டு சைட் ட்ராப்ஸ் பிளட் செல்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ். ஸோ இந்த ஃபைப்ரின் என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா லைக் நம்ம எப்படி வந்து டை பண்ணுவோமோ ஒரு த்ரெட் மாதிரி வச்சு டை பண்ணுவோமோ அதே மாதிரி இது என்ன பண்ணுங்க அந்த டேமேஜ் சைட்டுக்கு போன உடனே அந்த பிளட் செல்ஸா இருக்கலாம் இல்லைன்னா ஈவன் பிளேட்லெட்ஸா இருக்கலாம், இந்த அந்த பிளேட்லெட்ஸ் யூஸ் பண்ணி அந்த பிளேஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து ட்ராப் பண்ணுது, அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி ட்ராப் பண்ணும்போது ஃபர்தரா நம்மளோட பாடியில இருந்து பிளட் செல்ஸ் அப்படின்றது ப்ளீட் ஆகாது, ஃபர்தரா ஆகாம அது ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்றது இதுல கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுதான் இதுல இருக்க கொடுத்துருக்கிறது. Then we will go to the next one. See here. So composition of lymph and its function. So lymph பத்தி ஆல்ரெடி நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். lymphனா மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இட்ஸ் நத்திங் பட் அ fluid
எஸ்பெஷலி வந்து நம்ம லிம்ப் பத்தி நம்ம டைஜஷன்ல பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபேட் ஆக்சுவலி we have seen that small intestineல டைஜஷன் முடிஞ்சதுமே ஃபுட் அப்சார்ப்ஷன் நடக்கும்ன்றத நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆனா புரோட்டீன் டைஜஷன் அதுல பார்த்தோம். அட் த சேம் டைம் கார்போஹைட்ரேட் டைஜஷனும் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல அப்சர்வ் பண்ணுன்றதை நம்ம பார்த்துருந்தோம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டை வந்து குளுக்கோஸ் மாலிகுல்ஸை வில்லை மூலமா அதை எடுத்துக்கும், உள்ளே மூலமா அதை ஆக்சுவலி அப்சர்வ் பண்ணும். அதே மாதிரி புரோட்டீனை வந்து அமினோ ஆசிட்ஸா அது எடுத்துக்கும்ன்றதை நம்ம பார்த்துருந்தோம். பட் எக்ஸப்ட் த லிப்பிட்ஸ், பிகாஸ் லிப்பிட்ஸ் நீங்க எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா லிப்பிட்ஸ் என்ன பண்ணுன்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். லிப்பிட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த லிப்பிட்ஸ் டைஜஷன் ஆகி பிரேக் டவுன் ஆகி ஃபேட்டி ஆசிட் கிளிசரால மாறி லிம்ப் வழியா தான் ஆக்சுவலா டிராவல் பண்ணி லிவருக்கு போகுன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். ஐ ஹோப் யூ மைட் நோ திஸ். இன்கேஸ் உங்களுக்கு கிளியர் ஆகலைன்னா ஜஸ்ட் கோ பேக் டு த டைஜஸ்டிவ் சிஸ்டம் வீடியோ, அதுல போயிட்டு ஒரு தடவை பாருங்க. யூ கேன் ஈஸிலி கெட் திஸ். ஸோ அதை பார்க்கலாம். அபவுட் 90% ஆஃப் fluid that leaks from capillaries eventually seeps back into the capillaries. ஸோ 90% வந்து லீக் ஆகுறது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அகேன் திரும்பி வந்து கேபிலரிஸ்க்கு வருதுன்றாங்க. ஓகே, eventually seeps backனா திரும்பி அது வர்றது. And the remaining 10% is collected and returned to blood system by means of a series tubules known as lymph vessels or lymphatic vessels அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா lymph vessels அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட 90% fluid வந்து கேபிலரிஸ்ல போறது, லீக் ஆகி போறது, திரும்பி ஆக்சுவலி வர்றது. ஓகே, திரும்பி அதே இடத்துக்கு வருது. இப்போ இதுல என்ன சொன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 10% அப்படின்றது பிளட் சிஸ்டம்க்கு நம்ம பிளட் வெசல்ஸ் அப்படின்றது மூலமா போகுது. அது எது மூலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் டியூபிள்ஸ் மாதிரி அது வழியா அது டிராவல் பண்ணுதுன்றாங்க. அதுதான் அது நேம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா லிம்ப் வெசல்ஸ் ஆர் லிம்பாட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். லிம்ப் வெசல்ஸ்னாலும் லிம்பாட்டிக்னாலும் ரெண்டும் ஒரே மீனிங் தான். எப்படி நம்ம பாடியில வந்து பிளட்டோட சர்க்குலேஷனுக்கு பிளட் வெசல்ஸ் தனியா இருக்கோ, அதே மாதிரி நம்ம பாடியில lymphatic fluid பாஸ் ஆகிறதுக்கு we are having some separate mechanism. so lymphatic fluid பாஸ் ஆக lymphatic vessels அப்படின்றது நமக்கு கிட்ட தனியாவே இருக்கு. the fluid inside the lymphatics அந்த டியூபுக்குள்ள இருக்கிறது இல்லைன்னா அந்த lymphatic vessels குள்ள இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா we call it as a lymph. okay, for இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா lymph அப்படின்னு நம்ம சொல்லுவோம். the lymphatic system consists of a complex network of thin walled ducts. see here, சிஸ்டம்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா we know that many organ அப்படின்றது இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்க என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் நம்ம என்டையர் பாடியில எப்படி பிளட் வெசல்ஸ் இருக்குதோ அட் த சேம் டைம் பிளட் வெசல்ஸ் போகாத இடத்துலயும் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா பிளட்டோட கேபிலரிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பிகாஸ் பிளட் வெசல்ஸோட சைஸ் ரொம்ப திக்கா இருக்கும், பட் நம்மளோட பிளட் கேபிலரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தின்னா இருக்கும். ஏன்னா ஏன் வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஒரு சில இடத்துல பிளட் வெசல்ஸ் பாஸ் ஆக முடியாது, அந்த மாதிரி பிளேஸ்ல பிளட் கேபிலரிஸ் அப்படின்றது இருக்குன்றது நம்ம ஸ்டடி பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா லிம்பாட்டிக் சிஸ்டம்ல லிம்பாட்டிக் வெசல்ஸ் அப்படின்றதுக்கு அதனால இங்க கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ தின் வால்ட் டக்ட், ரொம்ப திக்கா இருக்காது, தின்னா தான் இருக்கும். we call it as a lymphatic vessels. இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா lymphatic vessels அப்படின்னு கொடுத்தோம். and then we are also having filtering bodies. filtering அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீட்டுல வந்து அம்மா டீ போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா we know that ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ ஃபில்டர் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டு ட்ராப் த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். அதாவது இந்த டீ டஸ்ட்டை வந்து என்ன பண்ணணும்னா மேல ஆக்சுவலி வந்து ட்ராப் பண்ணிக்கும். லிக்விட் அந்த போர்ஸ்க்குள்ள எது ஆக்சுவலி வந்து பாஸ் ஆக முடியுமோ அதை மட்டும் தான் சென்ட் பண்ணும் வெளியே. அப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டீ மட்டும் வெளியே லிக்விட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அந்த டீ மட்டும் வெளியே நமக்கு கிடைக்கும். இதான் அந்த ஃபில்டரிங் பாடிஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா we are having some place called lymph nodes. lymph node அப்படின்னா நோட்னா நீங்க வந்து உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா if I have some time means sure I will search on Google and அது நெக்ஸ்ட் அது ஒரு இமேஜ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி எரித்ரோபிளாஸ்டிக் பிளாஸ்டோசிஸ் நான் சொல்லியிருந்தேன், so just forgot. பட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்னால முடிஞ்சதுன்னா ஷோரா எரித்ரோபிளாஸ்டோசிஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் தென் ஈவன் லிம்ப் நோட்ஸையும் உங்களுக்கு நான் இமேஜ் காட்டுறேன். ஸோ நம்ம பாடியில லிம்ப் நோட்ஸ் நிறைய பிளேஸ் இருக்கும். நோட்ஸ்னா என்னன்றது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அங்கங்க பாத்தீங்கன்னா ஒரு நாட் மாதிரி இருக்கும், முடிச்சு மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்டு லிம்ப் நோட்ஸ். ஏன் வந்து லிம்ப் நோட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பிளட் அந்த ஃபில்டரிங் பாடிஸ் அதுதான் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ஃபில்டரிங் பாடிஸா ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் ஃபில்டரிங் பாடிஸா ஆக்ட் ஆகும்.
which is nothing but நேரா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க லிம்ஃப் ஃப்ளூயிட் எல்லாமே அந்த இடத்துல போயிட்டு ஃபில்டர் ஆகி அடுத்த பிளேஸ்க்கு ஆக்சுவலி அது டிராவல் பண்ணும். அதான் வந்து நம்ம இந்த லிம்ஃப் நோட்ஸோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். And a large number of lymphocytic cell concentrations in various lymphoid organs. அதே மாதிரி வேற என்ன இருக்குன்னா lymphocytic cells. Okay, lymphocytes நம்ம ஸ்டடி பண்ணோம் இல்லையா? Two types of lymphocytes. One is a B cell and a T cell, or B lymphocytes, T lymphocytes அப்படின்னு சொல்லுவோம். B னா bone marrow, T means thymus. இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். And a large number of lymphatic cells concentration various lymphoid organs. So இந்த இடத்துல lymphoid organ எதை கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா primary lymphoid organ and secondary lymphoid organ நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். Primary lymphoid organ பாத்தீங்கன்னா bone marrow and thymus. So these two are called as a primary lymphoid organ. Secondary பாத்தீங்கன்னா spleen, then lymph node, then even malt, galt எல்லாமே சொல்லுவாங்க. maltனா mucosa associated lymphoid tissue, that is thyroid. thyroid கிடையாது. நம்ம tonsil, இது எல்லாமே வந்து secondary lymphoid organ. Okay, let us go to the next one. See here, the lymphatic vessels have smooth walls that run parallel to the blood vessels. சொல்லிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த lymphatic vessel அப்படின்றது கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு எப்படி blood vessels இருக்குமோ அதே மாதிரி இதுக்கும் வந்து lymphatic vessels அப்படின்றது இருக்கும். இந்த ஸ்கின் எங்களா பாருங்க, இந்த ஸ்கின் along the respiratory and digestive tract. ஸ்கின்ல ஆக்சுவலி lymphatic vessels இருக்கு, respiratory tractலயே நமக்கு இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா digestive tractலயுமே we are having that lymphatic vessels அப்படின்றது இருக்குன்றத கொடுத்திருக்காங்க. And these vessels serve as return ducts for the fluids that are continually diffusing out of the blood capillaries into the body tissues. So இந்த லெட்டர் தான் என்னவா மாறும் அப்படின்னு கொடுத்திருக்காங்கன்னா இதுதான் ஆக்சுவலி வந்து ஒரு ரிட்டர்ன் டக்ட்னா டியூப். ஓகே, ஸோ இந்த வெசல் வந்து ஃப்ளூயிட் எல்லாமே வந்து திரும்பி ரிட்டர்ன் ஆகுற மாதிரி அதுக்கு வந்து ஒரு ப்ராசஸ், அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதே என்னன்னா தட் ஆர் கண்டினியூ டிஃப்யூசிங் அவுட் ஆஃப் த பிளட், பிளட்ல இருந்து திரும்பி பாடி டிஷ்யூஸ்க்கு. ஓகே, ஸோ லிம்பாட்டிக் வெசல் மூலமா வந்து திரும்புது, இப்படி யூட்டர்ன் மாதிரி போடுறாங்க. அங்க வந்து பிளட்ல இருந்து வெளியே வந்து டிஷ்யூஸ்க்கு ஆக்சுவலி போறதுக்கு இந்த லிம்பாட்டிக் வெசல்ஸ் தான் இவங்க யூஸ் பண்றதா கொடுத்துருக்காங்க. ரைட், lymph fluid must pass through the lymph node. See here, இப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காமன், இப்போ whenever we want to meet our friends, ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீட் பண்ணணும், கண்டிப்பா எல்லாருமே வந்து ஒரே வீட்ல இருந்து நம்ம வரப்போறது கிடையாது. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பிளேஸ்ல இருப்பாங்க, அவங்களோட ஒவ்வொரு ஊரு இல்லைன்னா வந்து வேற வேற ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும். நம்ம மீட் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா, பார்க் ஆர் சம்திங் ஏதாவது நம்ம வெளியே போகணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுவீங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஸோ ஒரு பிளேஸ்ல நம்ம மீட் பண்ணுவோம், இந்த இடத்துல நம்ம மீட் பண்ணுவோம், இந்த டைம்க்கு அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ரைட், ஸோ எல்லாருமே அந்த டைம்க்கு நீங்க போனதும் நம்ம எல்லாருமே சேர்ந்து வெளியே போவாங்க. ரைட், ஸோ அதே மாதிரி தான் அந்த லிம்பாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில லிம்ப் நோட்ஸ் அப்படின்றது நிறைய பிளேசஸ்ல இருக்கும். எப்படி வந்து பிளட் வெசல்ஸ் நம்ம சொல்றோமோ அதே மாதிரி லிம்ப் நோட்ஸ் அப்படின்றது நம்ம பாடியில இருக்கு. அந்த லிம்ப் நோட் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா லிம்பாட்டிக் ஃப்ளூயிட், லிம்ப் ஃப்ளூயிட் ஆக்சுவலி வந்து நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து லிம்ப் நோட தாண்டி தான் அவங்க போய் ஆகணும். ஓகே, ஏன் வந்து லிம்ப் நோட் ரொம்ப முக்கியம் சொல்றேன்னா பிகாஸ் லிம்ப் நோட் அப்படின்ற ஒரு பிளேஸ் ஃபில்டரிங்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்கேஸ் அந்த லிம்ப் ஃப்ளூயிட்ல ஏதாவது பேத்தோஜென்ஸ் அதெல்லாம் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா லிம்ப் நோட் என்ன பண்ணும் அப்படின்னா ஈஸியா அதை அனலைஸ் பண்ணிடும். ஓகே, அது மட்டும் இல்லாம அதால ஈஸியா கியூர் பண்ணவும் முடியும், சாரி அதை வந்து ஈஸியா ரெக்கவர் பண்ணவும் முடியும். அதாவது அந்த பேத்தோஜன் கிட்ட இருந்து ஃபைட் பண்ணி நம்மள ஈஸியா வந்து ப்ரொடெக்ட் பண்ணவும் முடியும். அதனாலதான் வந்து லிம்ப் நோடு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The lymph fluid must pass through the lymph node before it is returned to the blood. ஏன்னா இன்கேஸ் அந்த லிம்பாட்டிக் ஃப்ளூயிட்ல ஏதாவது பேத்தோஜன்ஸ் இந்த மாதிரி என்டர் ஆகியிருந்து அது லிம்ப் நோட தாண்டி போயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா பிளட்ல என்டர் ஆயிடும். பிளட்ல என்டர் ஆனாலே, ஏன்னா பிளட்ல என்டர் ஆயிடுச்சுன்னா தென் தி கான்ட் டு எனிதிங். அந்த பேத்தோஜனை பத்தி அந்த பேத்தோஜன் ஷோரா வந்து நம்மள இன்ஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும், ஏதாவது டிசீஸோ சம்திங் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நமக்கு காஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதனால என்ன சொல்றாங்கன்னா லிம்ப் ஃப்ளூயிட் அப்படின்றது கண்டிப்பா லிம்ப் நோட தாண்டி தான் போகணும். அதாவது இந்த லிம்ப் நோட் இஸ் த பிளேஸ் வேர் த ஃபில்ட்ரேஷன் அக்கர், ஒரு ஃபில்டர் மாதிரி ப்ராசஸ் பண்ணும். அப்போ இதை தாண்டி அவங்க போகும்போது இதை தாண்டி அவங்க பிளட்டுக்கு போய் ஆகணும். ஓகே,
the lymph nodes that filter, see here இதான் கொடுத்திருக்காங்க பாருங்க, the lymph nodes that filter the fluid from the lymphatic vessels of the skin. ஸோ ஸ்கின்ல இருக்கக்கூடியது ஸ்கின்ல இருந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த இதை கம்ப்ளீட் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில்டர் பண்ணுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க, ரைட். ஸோ ஃபுல்லா அவங்க வந்து ஃபில்டர் பண்றாங்க. ஆர் ஹைலி கான்சென்ட்ரேட்டட் இன் த நெக், இங்குயினல், ஆக்சிலரிஸ், ரெஸ்பிரேட்டரி அண்ட் டைஜஸ்டிவ் ட்ராக்ஸ். எந்தெந்த பிளேஸ்ல எல்லாமே இந்த லிம்ப் நோட்ஸ் இருக்கு அப்படின்றத முக்கியமா கொடுக்குறாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஆம்பிட்ஸ்லயும் இருக்கு. ஆம்பிட்ஸ்னா தமிழ் அக்குள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம கையோட நம்ம கை ஜாயிண்ட் ஆகுற அந்த பிளேஸ் தான் ஆக்சுவலி வி கால் இட் அஸ் ஆம்பிட். இந்த மாதிரி பிளேஸ்லயுமே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த லிம்ப் நோடோட ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு. இதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பாத்தீங்கன்னா from the lymphatic vessels of the skin and இது எந்தெந்த பிளேஸ்ல இருக்குன்றதையும் கொடுத்துருக்காங்க, ரைட். Then we will go to the next one. See here, this is the structure of lymphatic நம்ம fluid சொல்றோம் இல்லையா, எப்படி ஆக்சுவலி ட்ரெயின் ஆகுது, how it pass, இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து டிஷ்யூ ஃப்ளூயிட் ட்ரைனேஜ். டிஷ்யூ ஃப்ளூயிட் ட்ரைனேஜ்னா டிஷ்யூஸ்ல இருக்க ஃப்ளூயிட் வந்து மொத்தமா சேர்ற கொட்டுற இடம். ஓகே, ட்ரைனேஜ் அப்படின்னா அது என்னது மொத்தமா போய் கொட்டுது அந்த இடத்துல. அப்போ டிஷ்யூல இருக்க ஃப்ளூயிட் வந்து எந்த இடத்துல ட்ரெயின் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா see this, this is a place, இந்த இடத்துல தான் ஆக்சுவலி கொட்டுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ டிஷ்யூ செல்லு கொடுத்துருக்காங்க. ஈவன் இங்கேயும் வந்து டிஷ்யூஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதோட லிம்ஃப் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வழியா பாஸ் ஆகுது. அண்ட் இங்க பாருங்க வால்வின் லிம்ப் வெசல் வால், இது வந்து லிம்போட வெசல் வால். அங்க இருக்கிறது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ் தான் ஆக்சுவலி வந்து போர் ஆகுது. ஸோ எந்தெந்த இடத்துல எல்லாமே அது ஓப்பனிங் இருக்கு, அந்த லிம்ப் வந்து எந்தெந்த பாசிபிலிட்டிஸ் தான் அதுல இருக்குமோ கண்டிப்பா அது எல்லாமே ஆக்சுவலி நடக்கும்ன்றது அதுல மெயின் பாயிண்ட். மெயினா ஆக்சுவலி வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாமே வந்து அட் லாஸ்ட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா லிம்ப் கலெக்ட் ஆகுது. திஸ் இஸ் த lymph vessel. Okay, so this is the place, lymph vessel. Okay, the next one. See here, the lymph fluid flowing. So fluid என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா flow means ஒரு எப்படி ஒரு ஃபவுண்டைன் வந்து ஃப்ளோ ஆகுமோ, தண்ணி வழியுமோ, அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா lymph fluid அப்படின்றது flowing out of the lymph node. lymph nodeக்கு போறாங்க நம்ம சொல்லியாச்சு, அங்க ஃபில்டர் ஆகுறாங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ ஃபில்டர் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்றதை கொடுத்துருக்காங்க பாருங்க. So the lymph fluid flowing out of the lymph nodes flow into large collecting ducts which finally drains into larger veins that run beneath the collarbone. நம்மளோட நெக், காலர்னா நம்ம எதை சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நெக் ரீஜியன், ரைட். ஸோ அந்த காலர் போன்ல வருது. அண்ட் தென் சப்கிளேவியன்ன்றது நம்மளோட ஷோல்டர், இந்த கிட்ட அது கிட்ட இருக்கிற அந்த கிளேவிக்கல்னா நம்ம ஷோல்டர் போன். ஓகே, அந்த கிளேவியன் வெயின் அண்ட் இட் இஸ் எம்ப்டீட் இன்டு த பிளட் ஸ்ட்ரீம். ஸோ ஒரு ஃப்ளூயிட், லிம்பாட்டிக் ஃப்ளூயிட் லிம்ப் நோடுக்கு போய் ஃபில்டர் ஆகுது. ஒன்ஸ் ஃபில்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே அந்த நோட்ல இருந்து, லிம்பாட்டிக் நோட்ல இருந்து லிம்ப் ஃப்ளூயிட் அப்படின்றது வெளியே வருது. வெளியே வந்த உடனே ஒரு பெரிய கலெக்டிங் டக்ட் ஆக்சுவலா இருக்கு. பெருசுனா ரொம்ப சைஸ் ஆக்சுவலி பெருசா இருக்கும். அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ஜர் வெயின்ஸ்ல கனெக்ட் ஆகி ஓகே அங்க ட்ரெயின் ஆயிட்டு தென் அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட காலர் போன். அதே நேரத்துல இன்னொன்னு பாத்தீங்கன்னா சப்கிளேவியன், நம்மளோட ஷோல்டருக்கு முன்னாடி இருக்கிற அந்த கிளேவிக்கல் ரீஜன்னா இந்த பிளேஸ் நம்மளோட ஆர்ம்ஸுக்கும் நம்மளோட ஹேண்டுக்கும் இடையில. ஓகே, ஸோ ஆர்ம்ஸுக்கும் நம்மளோட நெக்குக்கும் இந்த ரீஜனுக்கு இடையில இருக்கிற இந்த பிளேஸ் தான் called as a subclavicle vein அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஆக்சுவலி எம்டி ஆகுதுன்றது நம்ம சொல்லலாம். The narrow passage in the lymph node are the sinusoids that are lined with the macrophages. ஸோ இந்த லிம்ப் நோட் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த லிம்ப் நோட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ரோஃபேஜஸ் நிறைய லைன் ஆகி இருக்கும். மேக்ரோஃபேஜஸ் எதுக்காக இருக்கணும்? பிகாஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ தட் லிம்பாட்டிக் ஃப்ளூயிட் பிளட்ல போய் மிக்ஸ் ஆக போகுது. ஓகே, அப்போ இந்த லிம்பாட்டிக் ஃப்ளூயிட்ல ஏதாவது பேத்தோஜன் இருந்ததுன்னா லிம்பாட்டிக் ஃப்ளூயிட் டைரக்டா போய் பிளட்ல போகாம இடையில லிம்பாட்டிக் நோடுன்றது நமக்கு இருக்குன்றது இப்பதான் நம்ம சொல்லியிருந்தோம், ரைட். ஸோ அந்த லிம்பாட்டிக் நோடுக்கு அவங்க போகிறதுக்கு போகணும். எதுக்காக கம்பல்சரி போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் லிம்பாட்டிக் ஃப்ளூயிட்ல ஏதாவது சம் சார்ட் ஆஃப் பேத்தோஜன் ஏதாவது இருக்கலாம். அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா லிம்பாட்டிக் நோடுக்கு போறாங்க. அப்படி போகும்போது இங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுல மேக்ரோஃபேஜ் இருக்கு அந்த அந்த பேசேஜ்ல. ஏன் வந்து இருக்கணும் அப்படின்னா பிகாஸ் மேக்ரோஃபேஜ் இஸ் ஒன் ஆஃப் த WBC
and it is a one of immune cell. நம்மளோட macrophageன்றது ஒரு one of the immune cell அப்படின்னு சொல்லலாம், because we know that monocytes macrophage கன்வெர்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும், ரைட்? ஸோ அப்போ மேக்ரோஃபேஜ் என்ன பண்ணுன்னா, இன்கேஸ் அந்த லிம்பாட்டிக் ஃப்ளூயிட்ல, அந்த ஃப்ளூயிட்ல லிம்ப் ஃப்ளூயிட்ல ஏதாவது பேத்தோஜன்ஸ் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அது பாஸ் பண்ணி போகும்போது மேக்ரோஃபேஜஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேத்தோஜனை ஈஸியா என்கல்ஃப் பண்ணிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்கல்ஃப் மெக்கானிசம், அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. ஓகே, the lymph node successfully prevent the invading microorganisms. See here. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த லிம்ப் நோட் என்ன பண்ணுது, நல்லபடியா ஒரு ப்ராப்பரான அதோட கரெக்ட் ஃபங்க்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அதாவது இட் பிரிவென்ட் த இன்வேடிங் மைக்ரோ ஆர்கானிசம் ஃப்ரம் ரீச்சிங் த பிளட் ஸ்ட்ரீம். சரி, இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த லிம்ப் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, let me give you a clear view. See here, இந்த இதுல உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லிம்பாட்டிக் ஃப்ளூயிட், see this is the lymphatic fluid. இந்த ஃப்ளூயிட் எங்க நேரா போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் அப்படின்னு ஒன்று அதில் போய் ரீச் ஆகும், ரைட்? ஆனா இந்த இன் பிட்வீன்ல இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, let me clear this arrow. See here, this is the lymphatic node. N1 போட்டுக்கிறேன், நோட் N மட்டும் போட்டுக்கிறேன். லிம்பாட்டிக் நோட், நோட்னு நம்ம சொன்ன இந்த நாட் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிம்ப் ஃப்ளூயிட் ஆக்சுவலி இந்த நோடுக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து போகும். அந்த நோட்ல இருந்து என்ன ஆகும்னா டைரக்டா பிளட்டுக்கு போகும், ரைட்? ஸோ அங்க இருந்து டைரக்டா பிளட்டுக்கு பாஸ் ஆகும். இப்போ இந்த பிளட்ல இந்த பிளேஸ்ல தான் ஆக்சுவலி இந்த பிளேஸ்ல மேக்ரோஃபேஜ் இருக்காங்க. மேக்ரோஃபேஜ்னு சொல்லி நான் எம்னு கொடுக்குறேன், இல்லைன்னா வந்து ஆக்சுவலி ஒரு சிம்பிள் மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நம்ம பை சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி போட்டு இப்படி போட்டாங்க அப்படின்னா இட்ஸ் அ பை. இது வந்து மேக்ரோஃபேஜோட ஒரு சிம்பிளும் சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு மேக்ரோஃபேஜை தாண்டி தான் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to reach that lymph node. அந்த லிம்ப் நோட்ல இருந்து அதுக்கப்புறம் தான் பிளட்டுக்கு போகணும். அப்போ அதுக்கு முன்னாடியே மேக்ரோஃபேஜை இந்த இடத்துல மீட் பண்ணிடுறாங்க. மீட் பண்ணது மட்டும் இல்லாம வேற என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, they have completely removed the pathogen அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, சீக்கிரம் இன்வைடிங் மைக்ரோ ஆர்கானிசம் இவங்க ப்ரிவென்ட் பண்றாங்க. பிளட் ஸ்ட்ரீம்க்கு போக வேண்டிய அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை ப்ரிவென்ட் பண்ணியாச்சு. செல்ஸ் ஃபவுண்ட் இன் த லிம்பாட்டிக்ஸ் ஆர் த லிம்போசைட்ஸ். ஸோ லிம்பாட்டிக்ல இருக்கக்கூடிய செல்ஸை நம்ம என்னன்னு பேர் வச்சு நம்ம சொல்றோம் பார்த்தீங்கன்னா, we call it as a lymphocytes. லிம்ப்னா நம்ம சொன்ன the passage, site means cell. ஸோ லிம்ப்ல இருக்கக்கூடிய செல்ஸ் அப்படின்றதுனால we call it as a lymphocytes. அண்ட் அடுத்தது பாருங்க, lymphocytes collected in the lymphatic fluid are carried via the arterial blood and are recycled back to the lymph. So actually வந்து இது எப்படி பாஸ் ஆகுது, அந்த பேசேஜ் எப்படி இருக்குன்றத நம்ம பார்ப்போம். இந்த லிம்பாட்டிக் ஃப்ளூயிட் தான் இந்த லிம்போசைட்ஸ் அப்படின்றது லிம்பாட்டிக் ஃப்ளூயிடை கலெக்ட் பண்ணுது. அந்த செல்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த செல்ஸ் என்ன பண்ணுது, லிம்பாட்டிக் ஃப்ளூயிடை கலெக்ட் பண்ணுது. அது போற வழி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டீரியல் பிளட். பிகாஸ் மேக்ஸிமம் நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு ஒரு பியூரானது இல்லைன்னா வந்து ஒரு நல்லது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்டரிஸ் மூலமா தான் சொல்லியிருக்கோம். ஸோ அது கேரி பண்ணிட்டு போற பிளேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டீரியல் பிளட் வழியா போகுது. அதே நேரத்தில் ரீசைக்கிள் வந்து திரும்பி ரீசைக்கிள் பண்ணி திரும்ப ஒன்ஸ் அகைன் லிம்புக்கே அது திரும்பி வருதுன்றதை கொடுத்துருக்காங்க. ரீசைக்கிள் ப்ராசஸ் இதுல நடக்குது. ஓகே, அண்ட் தென் ஃபேட்ஸ் ஆர் அப்சார்ப்ட் த்ரூ லிம்ப். இது நம்ம வந்து நம்ம டயட் சிஸ்டம்ல நம்ம பார்த்தாச்சு. ஸோ we need not worry about this. Fats are absorbed through lymph in the lacteal present in the villi of the intestinal wall. ஸோ ஃபேட் அப்படின்றது மட்டும் லிம்ப்ல அப்சர்வ் ஆகும். மற்ற ரெண்டுத்துல பாத்தீங்கன்னா, அதுவும் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா லாக்டியல் டக்ட் நம்ம ஸ்டடி பண்ணோம் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல. அந்த வில்லையோட ஸ்ட்ரக்சர்ல we have seen like ஒரு சம்வாட் கிரீன், ரெட் அண்ட் ப்ளூ கலர்ல இருந்தது. அந்த கிரீன் கலர் ஸ்ட்ரக்சரை நான் என்னன்னு சொல்லியிருந்தேன்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் கால்டு லாக்டியல் டக்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த லாக்டியல் டக்ட் மூலமா தான் இந்த ஃபேட்ஸ் எல்லாமே அப்சர்வ் ஆகுதுன்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, okay students, here with I can stop this session and we will continue in the next class. Thank you.